இவன் பாத்தீங்கன்னா 1ஆம் நம்பர் பிராடு. சின்ன மருமகள் சீரியல் ஹீரோயின் இருக்கால ஸ்வேதா, அவளோட புருஷன் தான். கேஸ் கொடுத்திருக்கேன்டா, தைரியம் இருந்தா வந்திருக்கலாம்ல. நீ பிராடுடா, நீ திருட்டு போய. கூட பிறந்த தம்பி மாதிரி நினைச்சு உனக்கு சோறு போட்டேன் தெரியுமா? அந்த சோறு போட்டதுக்கு எனக்கு எவ்வளோ பெரிய தண்டனை நீ கொடுத்துட்டு போன தெரியுமா? இப்ப நீ போட்ட ஸ்டோரிடா. இவன் பாத்தீங்கன்னா 1ஆம் நம்பர் பிராடு. சின்ன மருமகள் சீரியல் ஹீரோயின் இருக்கால ஸ்வேதா, அவளோட புருஷன் தான். பணம் தேவைப்படுது அப்படிங்கவும் என்னோட நகைய 3 பவுன் நான் அடகு வச்சு கொடுத்தேன். இந்த ஸ்லிப் வந்து உங்களுக்காக தாங்க காட்டுறேன். ஏன் அவன் பேர்ல அடகு வச்சீங்கன்னு கூட நீங்க நினைக்கலாம். கரெக்டா அந்த நகை வச்சு 10 நாள் எங்க கூட தான் இருக்கான். அந்த 10 நாள்ல திருப்பி வித்துட்டான். நகை வாங்கின பில்லு முத கொண்டு எல்லாமே, நான் திண்டுக்கல்ல வாங்கின நகை எல்லாம், அந்த பில்லு எல்லாமே நான் வச்சிருக்கேன். மக்களே, ஸ்டோரி போட்டிருக்காரு தலைவர். ஏன்னா ஒரு சில வினாடிகள் வீடியோ ஒரு மனிதனோட முழு வாழ்க்கையும் தீர்மானிக்க முடியாது. கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய். இப்போ பொய் சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கலாம், ஆனா போய் மெய் அமைதியா காத்துக்கிட்டு இருக்கான். நல்லவனே, எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? நல்லவனே, கேஸ் கொடுத்திருக்கேன்டா, தைரியம் இருந்தா வந்திருக்கலாம்ல, விசாரணைக்கு வந்திருக்கலாம்லப்பா. ஏன் வரல? நீ பிராடுடா, நீ திருட்டு போய. உன்னை நம்பி சொல்லி காட்டக்கூடாது, ஆனா உன்னைய மாதிரி ஆளுக்கு சொல்லி காட்டணும். உன்னை அதாவது நம்பிக்கை வச்சு என் கூட பிறந்த தம்பி மாதிரி நினைச்சு உனக்கு சோறு போட்டேன் தெரியுமா? அந்த சோறு போட்டதுக்கு எனக்கு எவ்வளோ பெரிய தண்டனை நீ கொடுத்துட்டு போன தெரியுமா? இப்ப நீ போட்ட ஸ்டோரிடா. இதை வந்து இதாவது தீர விசாரிப்பதே மெய்யா. வா விசாரிக்கலாம், வாடா. ஏன் வரமாட்டேங்கிற? நான் உங்க வீட்டுல எனக்கு பணம் தரேன்னு சொன்ன வீடியோ ஆடியோ எல்லாமே வச்சிருக்கேன். நான் ஒண்ணா போஸ்ட் பண்ணுவேன். நான் கஷ்டப்பட்டு உழைச்ச என்னோட நகை எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். என்னை வந்து ரொம்ப மனவேதனைக்கு நீ ஆளாக்காத. நீ வந்து என்னை வந்து நீ இந்த மாதிரி தொட்டிருக்கவே கூடாது. ஏன்னா நான் உனக்கு அவ்வளவு பண்ணிருக்கேன். நீ சாப்பிடாம கிடந்தா கூட எழுப்பி தம்பி சாப்பிடுறான்னு சொல்லியிருக்கேன் நானு. அப்படி ஒரு ஜீவனைக்கே நீ துரோகம் பண்றனா? நீ யாரை ஏமாத்தப்பா? இந்த ஸ்டோரி எல்லாம் நீ யாரை ஏமாத்த போடுற? இது எவ்வளவு பெரிய பிராட் தெரியுமா? நீ அதாவது திருட்டு கேஸ்ல நீ எல்லாம் வெளியில இருக்க வேண்டிய ஆளு இல்ல, நீ உள்ள இருக்க வேண்டிய ஆளு. உன் மேல கொலை கேஸ் இருக்கு. இப்போ நம்பிக்கை வச்சு பாவம், நான் உண்மையிலே அதை கூட நம்பலடா. சரி, பாவமே வேற எவனோ செஞ்சுட்டாக்கா, என்னைய மாட்டி விட்டாக்கான்னு நீ சொன்ன. ஆனா நான் அப்படியானு உன்னை நம்பி நான் வீட்டுல வச்சு சோறு போட்ட எனக்கு அவ்வளவு பெரிய ஆப்பு வச்சு விட்டியடா ஆதி. ரொம்ப தப்பு ஆதி. நீ சொல்றீல்ல பெண்களுக்கு உதவி செய்ய போறீல்ல, சரி ரம்ஜானு கூட உதவி செஞ்சிருக்க. ஆனா என் பாவம் உன்னை சும்மாவே விடாது. நான் விட மாட்டேன். நீ ஸ்டோரி போடு, என்ன வேணாலும் பண்ண, எல்லா ப்ரூஃபும் என்கிட்ட இருக்கு. நான் ஒவ்வொரு வீடியோ போட்டுட்டு தான் இருப்பேன். என்னோட பணத்தையும் என் நகையும் நீ கொண்டாந்து ஒப்படைக்கணும். சத்தியமாடா, நான் விடவே மாட்டேன் உன்னைய. நான் கன்ஃபார்ம் விட மாட்டேன். 2 மடங்கு உங்களுக்கு. ரொம்ப பெருமையா இருக்குல்ல, இந்த காலத்துலயும் இப்படி பசங்க இருக்காங்க அப்படின்னு. அப்படிதாங்க நம்ம நம்ப கூடாது. இவன் பாத்தீங்கன்னா 1ஆம் நம்பர் பிராடு. இவனை பத்தி யூடியூப்ல நீங்க டைப் பண்ணி பாத்தீங்கன்னாலே தெரியுது எவ்வளவு பெரிய பிராடுன்னு. இவன் யார் தெரியுமா? சின்ன மருமகள் சீரியல் ஹீரோயின் இருக்கால ஸ்வேதா, அவளோட புருஷன் தான் இவன். அந்த மாதிரி நான் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன், எனக்கு பணம் தேவைப்படுது அப்படிங்கவும் என்னோட நகைய 3 பவுன் நான் அடகு வச்சு கொடுத்தேன். இந்த ஸ்லிப் வந்து உங்களுக்காக தாங்க காட்டுறேன். ஏன் அவன் பேர்ல அடகு வச்சீங்கன்னு கூட நீங்க நினைக்கலாம். நான் வந்து எங்க ஏரியால வச்சா பேமெண்ட் வந்து கம்மியா தருவான் அப்படின்னாங்க. அவன் என்ன சொன்னான்னா, நான் இருக்க ஏரியால வச்சா அதிகமா தருவாங்க அப்படின்னு கூட்டிட்டு போயிட்டு அங்க வந்து ப்ரூஃப் இல்ல, எங்க வீட்டுக்காருக்கு ப்ரூஃப் இல்ல. அவன் ப்ரூஃபை வச்சு அடகு வச்சு அவனுக்கு தான் கொடுத்தோம். கரெக்டா அந்த நகை வச்சு 10 நாள் எங்க கூட தான் இருக்கான். அந்த 10 நாள்ல திருப்பி வித்துட்டு உமன்ஸ் டேக்கு அப்படின்னு நிறைய பெண்களுக்கு வந்து நான் ப்ரொமோஷன் பண்ணேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன்னு வந்து அந்த காசை கொடுக்குறான். எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. நகை வாங்கின பில்லு முத கொண்டு எல்லாமே, நான் திண்டுக்கல்ல வாங்கின நகை எல்லாம், அந்த பில்லு எல்லாமே நான் வச்சிருக்கேன். நான் வந்து ரொம்ப அடிமட்டத்திலேருந்து வந்து கஷ்டப்பட்டு நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஒருத்தனுக்கு நான் உதவி செய்ய போயிட்டு அவன் என்னை ஈஸியா ஏமாத்திட்டு போயிட்டான்.